வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. வர வாரத்தில் நமக்கு மந்த்லி செட்டில்மெண்ட்டு. இந்த மந்த்லி செட்டில்மெண்ட் அதாவது ஏற்கனவே மார்க்கெட்டு ஓப்பன் ஆன இடத்துல ஒரு 30-40 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட்லேயே இருக்குது. எங்கேயும் ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ வர வாரத்தில் நமக்கு மந்த்லி செட்டில்மெண்ட் வேறு. ஸோ என்ன நடக்க போகுது, வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன, ஈவெண்ட்ஸ் என்ன. ஏற்கனவே நம்ம மார்க்கெட்டு லாஸ்ட் வீக்கை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஏசியாலேயே விரும்பாத மார்க்கெட் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்ததான் நம்ம மார்க்கெட்டு கண்டினியூவாக 12 நாளாக டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இது ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத ஒரு நிகழ்வு. ஸோ இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் நியூஸ் தான் நிறையா வரிசை கட்டிகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 7-8 நெகட்டிவ் நியூஸ் இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ்னால் கண்ணு கட்டினதோட வரையும் எங்கேயும் காணும். ஓகேங்களா? என்னென்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, வர வாரத்தில் நிஃப்டியோடைய சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு மெசேஜ் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் என்னுடைய ஃபோட்டோவை போட்டு, என்னுடைய ஷார்ட்ஸை போட்டு நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லாமே ஃபேக். நான் எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் நான் கொடுத்ததே கிடையாது, இனியும் கொடுக்க மாட்டேன். அதனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி அதில் போய்ட்டு யாரும் ஜாயின் பண்ணிடாதீங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன், ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாராவது உங்ககிட்ட என்னுடைய ஃபோட்டோவை என்னுடைய பேரை வச்சு கேட்டாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. அதில் போய்ட்டு அவங்கள ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வெளியே வாங்க. நீங்கள் கண்டினியூவாக ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேனலை அதை தூக்கிடுவாங்க. அதனால் அதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே வாங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ வர வாரத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் அதாவது நாட் ப்ரிஃபர்டு மார்க்கெட் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட் இருக்குது. ஏசியாலேயே நம்ம இந்தியன் மார்க்கெட்டு தான் யாரும் விரும்பாத மார்க்கெட் அப்படின்ட்டு வந்துருக்குது. அப்புறம் கண்டினியூவாக 12 செஷனாக டவுன் ஆகிருக்குது. இதுக்கு முன்னாடி அதிகபட்சமாகவே கண்டினியூவாக 9 செஷன் தான் டவுன் ஆயிருந்துச்சு. பட் 12 செஷன் இந்த 2026 ஆகஸ்ட் மந்த் ரெக்கார்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? ஓகே. பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இந்த பாசிட்டிவ் நியூஸ் எவ்ரி வீக் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பை பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் 17,000 கோடிக்கு அவங்க பை பண்ணிக்கிறாங்க. அது ஒன்று தான் பாசிட்டிவ் நியூஸ். வேறு எதுவுமே பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது. ஓகேங்களா? நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ் எஃப்ஐ செல்லிங். எஃப்ஐஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் நல்ல பையிங்கில் தான் இருந்தாங்க. ப்ரீவியஸ் வீக்கில் கூட பையிங்கில் தான் இருந்தாங்க. பட் இந்த வாரம் 1600 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ். செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரான் இஷ்யூஸ். இந்த ஈரான் இஷ்யூ என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஹார்முஸ் ஜோனில் இருக்கிற அதாவது கடலுக்கு அடியில் பதிச்சிருக்கிற ஃபைபர் ஆப்டிக்கல் இதை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா யூரோப் ஜோனில் இருக்கிற யூஎஸோடைய ஏர் ஸ்பேஸ் எல்லாம் மிலிட்ரி கேம்ப் எல்லாமே நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சவுதி, குவைத்து, கத்தார் இங்கே இருக்கிற யூஎஸோடைய மிலிட்ரி கேம்பை தான் அட்டாக் பண்ணாங்க. ஆனால் இப்போ நாங்கள் யூரோப்புக்கும் நாங்கள் போக போகிறோம், அங்கே இருக்கிற மிலிட்ரி கேம்பை நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. இது செகண்ட் நெகட்டிவ் நியூஸ். தேர்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் நம்ம அட்ராசிட்டி ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா ஹார்முஸ் ஜோன் யூஎஸோடைய டெரிட்டரியில் ஒரு இது அப்படின்னு சொல்லி அதையும் ஃபோட்டோ எடுத்து அந்த மேப்பை ஃபோட்டோ எடுத்து அவருடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஹார்முஸ் ஜோன் எங்களுடைய டெரிட்டரி அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? இது தேர்ட் நெகட்டிவ் நியூஸ். ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு கப்புள் ஆஃப் டேஸுக்கு முன்னாடி யூஎஸ், கனடா இவங்க கூட நான் 50% டேரிஃப் போட போகிறேன்னு சொன்னார். இல்லை இதை நான் இப்போ பாஸ் பண்ணி வைக்கிறேன், ஒரு நாளைக்கா 2 நாளைக்கா சொல்லியிருந்தார். இப்போ எங்களுக்குள்ளே ஒரு டீல் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கனடா அவங்களுடைய டீலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ண அப்புறம் இன்னைக்கு அதாவது சாட்டர்டே மார்னிங் யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க, கனடாவுடைய 28 பில்லியன் கனடியன் கூட்ஸுக்கு 50% டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கனடாவுக்கு 50% டேரிஃப் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ். ஃபிஃப்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரூடு.
$93 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. அதான் இப்போ ரீசெண்டாக வந்து 83 ஆர் 84க்கு வந்துச்சு, 85ல் சஸ்டெயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து $93 பெர் பேரலுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து 5th நெகட்டிவ் நியூஸ். 6th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாண்டு ஈல்டு எல்லாம் சகட்டு மேனிக்கு ஏறிட்டு இருக்குது. யூஎஸ் உடைய 10 இயர் பாண்டு ஈல்டு 4.5க்கு மேலே போகாது, அப்படியே இல்லைனாலும் 4.55க்கு மேலே போகாது. ஆனால் இப்போ வந்து 4.75க்கு வந்துருக்குது யூஎஸ் உடைய 10 இயர் பாண்டு ஈல்டு. ஸோ பாண்டு ஈல்டு எப்போவுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து ரிவர்ஸாக அகேன்ஸ்டாக ஈக்விட்டி மார்க்கெட்டு இறங்கும். பாண்டு ஈல்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பாண்டுலேயே வந்து 4.75 ஈல்டு வருது அப்படிங்கும்போது எல்லாம் அதுக்கு தான் போவாங்க. ஓகேங்களா, ஸோ யூஎஸ்டைய 10 இயர் பாண்டு ஈல்டு 4.74க்கு வந்துருக்குது. இது வந்து 6th நெகட்டிவ் நியூஸ். 7th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய பாண்டு ஈல்டு, அதாவது இந்தியாவுடைய 10 இயர் பாண்டு ஈல்டு 6.87க்கு வந்துருக்குது. இது வந்து 6.2 ஆர் 6 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து 6.8க்கு வந்துருக்குது. நிஃப்டியோடைய ஏர்னிங்ஸ் ஈல்டே வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4.5 தான் இருக்குது. நிஃப்டியோடைய ஏர்னிங்ஸ் ஈல்டு 4.5, பாண்டோடைய ஈல்டு 10 இயர் பாண்டு ஈல்டு வந்து 6.87 இருக்குது. ஸோ இப்போ பாண்டு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பாண்டில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து பாண்டு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது வந்து 7th நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா, 8th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ருப்பி 95.55லேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. 95 to 96 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. டிப்ரிஷியேட்டே ஆக மாட்டேங்குது. ஒரு 94, 93 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நம்ம ருப்பி டிப்ரிஷியேட்டே ஆக மாட்டேங்குது, அப்ரிஷியேட் தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து 8th நெகட்டிவ் நியூஸ். ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று தான், நெகட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்குது. ஓகேங்களா, ரைட். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 468 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 0.6%. 77,540 செட்டில் ஆயிருது. நிஃப்டி 114 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருது, 0.46%. 24,252 செட்டில் ஆயிருது. மிட் கேப் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகுது. ஸ்மால் கேப் 1.2% ஹையில் போயிருக்குது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி, எஃப்எம்சிஜி 2% ஈச் டவுனில் க்ளோஸ் ஆயிருது. பிஎஸ்யூ பேங்க் 1.3% டவுனில் போயிருக்குது. லாஸ்ட் வீக் அவுட் பர்ஃபார்மில் இருந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரியாலிட்டி 2% ஹையில் போயிருக்குது, மெட்டல் 2%, மீடியா 1.5%, ப்ரைவேட் பேங்க் 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் கம்பெனியோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 70,000 கோடி வந்து டவுன் ஆயிருக்குது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா 1,601 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,316 கோடிக்கு பை பண்ணிக்கிறாங்க. ருப்பி 95.43 வந்து செட்டில் ஆயிருக்குது. இதுதான் லாஸ்ட் வீக்குடைய டேட்டா. ஓகேங்களா, ஓகே. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எஃப்ஐஸ் வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 91% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. இது வந்து ஃப்ரைடே 21 ஆகஸ்ட் க்ளோசிங் டேட்டா. 91% ஷார்ட்டில் இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே லாங்கில் தான் இருக்கிறாங்க. கிளைண்ட் 79%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 70%, ப்ரிப்பரேட்டர் 55% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, வர வாரத்தில் முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இல்லை. கம்மிங் வெனஸ்டே வந்து யூஎஸ்ஏலேருந்து பர்சனல் ஸ்பெண்டிங், பர்சனல் இன்கம் டேட்டா வருது. கம்மிங் ஃப்ரைடே இந்தியாவிலேருந்து ஐஐபி டேட்டா வருது. இது மட்டும் தான் வந்து முக்கியமான டேட்டா. ஓகேங்களா, ரைட்டு. டேட்டா எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் ஷேர் பண்ணியாச்சு. வர வாரத்தில் நிஃப்டி என்ன தாங்க ஆகும், மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செட்டில்மெண்ட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்குனால வாய்ப்பு இல்லை. வேணால் மார்க்கெட்டு ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோடைய மூவ்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா 30 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகேங்களா, எப்பவுமே வந்து ஃப்ரைடே ஆனாவே போதும் மார்க்கெட் கையில் பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி இறங்கும். ஆனால் வந்து இப்போ வந்து மார்க்கெட் அப்படியே ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்குது. அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே மெதுவாக இறங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, ரைட். வர வாரத்தில் நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,050. இப்போ வந்து 24,070 24,080 வந்துச்சு. இது வந்து ஒரு கேப் ஒன்று இருந்துச்சு பாருங்கள், அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னா 24,050. அது வந்து டெக்னிக்கலில் காட்டுறேன், அந்த கேப் ஃபில் ஆனதை டெக்னிக்கல் இதில் காட்டுறேன். 24,050க்கு கீழே நிஃப்டி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 23,900, 23,750ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 24,450.
24,450க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், 700ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 24,800. ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து குறைஞ்சிருச்சு. அதாவது ஒவ்வொரு சப்போர்ட்டுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா 100 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வாலட்டிலிட்டி இருந்துச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் சுருங்கிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். எனிவே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங்காக அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது. அதுதான் சொல்ல முடியும். எவ்வளோ நாளைக்கு இங்கே அக்யூமுலேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நானும் அதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மார்க்கெட் அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்குது, ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த 3 வருஷமாக நிஃப்டி போட்ட பேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்கிறதுக்கு நிஃப்டி ஏறிச்சு அப்படின்னா அதில் கட்டலாம் புர்ஜ் கலிஃபா. துபாயில் இருக்குது பாருங்க, இந்த புர்ஜ் கலிஃபா அளவுக்கு நம்ம வந்து பில்டிங் கட்டலாம். அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக போட்டிருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். நிஃப்டியோட டே கேண்டில் ஒரு கேப் ஒன்று ஃபில் ஆகுதுன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த கேப்பு தான். இந்த கேப்பு தான் வந்து ஃபில் ஆகிருக்குது. அதாவது நல்லா கொஞ்சம் எலாபரேட் பண்ணி காட்டுற மாதிரி இந்த கேப்பு தான் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கேப் ஃபில் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நிஃப்டி வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. அப்படிங்கும்போது இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சப்போர்ட்டு. அதாவது 24,050. 24,050ங்கிறது சப்போர்ட். அதாவது லாஸ்ட்டு வெனஸ்டே வந்த லோ. 24,050க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 23,900. அதுக்கப்புறம் 23,750. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 24,450. 450க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 600, 700, 800 இதுதான் வந்து டைட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.